பால் கிடைக்கிறது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்கனாக்கா அதை வச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் விட்டுடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு காரணம். இன்னொன்று என்ன பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி வந்து விவசாயத்துலேயுமே மிஷின்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து மிஷின் பேஸ்டு ஃபார்மிங் வந்ததுலேருந்து கவு பேஸ்டு ஃபார்மிங் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுது, ஆறு மாடு பேஸ்டு ஃபார்மிங் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுது. ஸோ நம்ம ஏன் நம்ம வந்து கவு பேஸ்டு ஃபார்மிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம கடந்து வெளியில் வந்துட்டோம். நம்ம இப்போ எல்லாமே மிஷின் மெக்கானைஸ்டாக ஆகிடுக்கிறதுனால மாடுகள் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் போயிடுது. நிறைகள் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயே நமக்கு வந்து நம்ம சாஸ்திரத்துலேயே மாடு பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அது இப்போ இல்லாததுனால இப்போ நம்ம அதை தேடி போகிறோம். நம்ம இப்போ இந்த கோபால் அப்படிங்கிற வாலண்டியரிங் ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாயீஸாக இருக்காங்க. இது வந்து வாலண்டியரிங் ஆக்டிவிட்டியாக சிட்டியில் இருக்கிறவங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் கோபால்ஸ் அப்படிங்கிறது. இப்போ நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கோஷாலா. இப்போ எல்லாம் மாடல் இப்போ கோஷாலாவில் தான் இருக்குது. ஃபார்ம் லேண்டில் இல்லை, விவசாயிகள் கிட்ட இல்லை, வீட்டில் இல்லை, கோஷாலாவில் இருக்குது. இப்போ நம்ம முதியோர் இல்லத்தில் இருக்கிற மாதிரி எல்லாமே அங்கே போயிட்டு ஒரு நிதர்சனமான உண்மை தான் அது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுனால பரவாயில்ல, நம்ம மாடை பற்றின விழிப்புணர்வு. முன்னெல்லாம் நம்ம வந்து சாணியை கரைச்சி தான் வாசி தெளிச்சாங்க. இப்போ நம்ம வந்து சாணியை அண்டுறதுனாலே டர்ட்டி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி ஆகிடுச்சிப்போம். இப்போ நமக்கு இங்கே வந்து பண்ணும்போது நமக்கு என்ன சொல்கிறோம், இது எங்கள் அம்மாவே சொல்லுவாள், நம்ம இந்த சாணியை தொட்டால் ஸ்கின் டிசீஸ் வராது. ஒரு சில பேர்கிட்ட போய் கேட்டால் மாடு கூட இருந்தால் நமக்கு எந்த டிசீஸுமே வராது அப்படின்பாங்க. ஒரு வாழ்க்கையில் அப்படி தான் நம்ம வந்து ஒரு கான்ஃபிகர்டு லைஃபாக இருந்தது. நம்ம வந்து நம்ம ரொம்ப டீவியேட் ஆகி வெளியில் வந்து இப்போ ஃப்ளாட்ஸ்லாம் இருக்கும், இப்போ செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோரில் இருந்தாலும் நம்ம மாடு இப்படி வச்சுக்கோம். ஸோ நம்ம இதுக்கான விழிப்புணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறோம்னாக்கா, முதல்ல மாடு பற்றின விழிப்புணர்வு, நேட்டிவ் மாடுனா என்ன, நேட்டிவ் ப்ரீட்ஸ்னா என்ன, அதுக்கப்புறமா வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயிகள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ தான் வந்து கவு பேஸ்டு ஃபார்மிங் பண்ணினாதான், இது பேஸ்டு ஃபார்மிங் பண்ணினாதான் அதுலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு இது சுத்தமானதாக இருக்கும், ஆரோக்கியமானதாக இருக்கும். ஸோ நம்மளுடைய எண்ட் ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து மாடுகள் விவசாயிகிட்ட கொண்டு போய் சேர்த்து அவங்க கவு பேஸ்டு ஃபார்மிங் பண்ண வைக்கிறது தான். இப்போ நம்ம ஏன் இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் நம்ம சொல்லும்போது என்னென்னா, நமக்கு இது சாணம்னா வந்து ஒரு டர்ட்டி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சாணம்லேருந்து நம்ம இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணுறோம். விபூதிங்கிறது மட்டும்தான் நமக்கு பேசிக்காக விபூதி ஆர் மில்க் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் கவுலேருந்து நமக்கு வரக்கூடிய ப்ராடக்ட்ஸாக இருக்குது. அதை தாண்டி நம்ம நிறைய இது மாதிரி கொண்டு வந்துட்டு இது ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு, ஹெல்த், என்விரான்மெண்ட், அக்ரிகல்ச்சர் அண்ட் லைஃப் ஸ்டைல் சொல்கிறோம். கரெக்ட் தான். க்ளீன் ஹெல்த், பொல்யூஷன்லெஸ் என்விரான்மெண்ட், பாய்சன் ஃப்ரீ அக்ரிகல்ச்சர், சிம்பிள் லைஃப் ஸ்டைல், ஹீல். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு தாரக மந்திரம்னு சொல்லலாம். இதுதான் நம்மளோட அல்டிமேட் கோல் ஆர் அவர் அப்ரோச் டுவர்ட்ஸ் லைஃப். HEAL, ஹெல்த், என்விரான்மெண்ட், அக்ரிகல்ச்சர் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஸோ இதுக்கான விழிப்புணர்வு, இதுக்கான அவேர்னஸ், இதுக்கான ஒரு என்விரான்மெண்ட், இதுக்கான ஒரு சொசைட்டி, அதுக்கான ஒரு அவேர்னஸ் ஈவெண்ட்ஸ் தான் இது மாதிரி நம்ம பண்ணுறோம். வி ஆர் பிளானிங் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ குவார்ட்டர். அதை பேஸ் பண்ணி நமக்கு இது மாதிரி ஒரு வாலண்டியரிங் குரூப் கிடச்சதுனாக்கா, ஸோ வி வில் ஃபீல், இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸோ கவு பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு மவுத் இருக்குது, அதுக்கு வேல்யூ இருக்குது, தட் இஸ் குட் ஃபார் அவர் ஹெல்த் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஸோ இது பேஸ் பண்ணி ஒரு கவு பேஸ்ட் ஃபார்மிங் ப்ராடக்ட்ஸும் வந்ததுன்னா கூட நமக்கு அது ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் கிராஜுவலி. இப்போ நம்ம நார்மலாக என்ன சொல்கிறோம், நம்ம ஒரு பால் வாங்குகிறோம். இப்போ நமக்கு வந்து நார்மலாக பால் இப்போ நார்மல் மில்க், இப்போ A2 மில்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ A2 மில்க்னா என்னது, நாட்டு மாட்டுலேருந்து வரக்கூடிய பால். அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஏன் எக்ஸ்பென்சிவ், அது ஹெல்த்தி, அதில் தான் ஃபுல் ப்ரோட்டீன் இருக்குது. A2B அப்படின்னா அதுக்கு we are paying some extra premium price, ஏன்னா நாட்டு மாடே இல்லை. ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம். இப்போ நமக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து நம்ம ஜெர்சிங்கிறது ஒரு சமச்சீராக இருக்க ஒரு ப்ராடக்ட் மாதிரி தான் அது ஜெர்சி மில்க் அப்படிங்கிறது. அது நிறைய கொடுக்கும், அது நகராது, அது டிசீஸ் எல்லாம் வருதுன்னா அது டிசீஸ் உள்ள பால் நம்ம குடிச்சோம்னா அது மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. பட் A2 நாட்டு மாட்டுக்கு ரிலேட்டட் டிசீஸ் வராது. அது இந்த சூழல் கேட்ட மாடு அப்படிங்கிறது தான் ஒரு சந்தோஷம். அதாவது இந்த மாதிரி விழிப்புணர்வு ஆரம்பிச்சு நான் கணபதியோடைய ஃப்ரெண்டு விழிப்புணர்வு ஆரம்பிச்சு அல்டர்னேட்டிவ் கெமிக்கல் ஃபார்மிங்கிற புத்தகம் இது வந்து நாங்கள் வந்து போட்டு விவசாயிகள் மத்தியில் பரப்பிட்டு இருக்கோம். இதில் வந்து எல்லா ஃபார்முலேஷன்ஸ் இருக்கு. நாட்டு மாடு சார்ந்த இயற்கை சார்ந்த விவசாயம் பண்றதுக்கு இது வந்து கன்னடம்,
ஃபர்ஸ்ட் கன்னடத்துல வெளியாகி இப்போ வந்து 1300 லைப்ரரிஸ் கர்நாடகா முழுக்க வந்து இருக்கு. அப்புறம் வந்து ஹிந்தியில வெளியாகி நார்த் இந்தியா ஃபுல்லா வந்து இது வந்து போயிருக்கு. அடுத்து இங்கிலீஷ் வந்து இது 3rd எடிஷன். ஸோ இப்போ தமிழ்ல வந்து வெளியில போறோம். எங்களுக்கு எல்லாமே தயாராயிருக்கு. ஜஸ்ட் பப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணோம். டிரான்ஸ்லேஷன் உட்பட என்னெல்லாம் வாலண்டியரிங் ஆப்ஷன்ஸ்னு உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றது, தமிழ்ல இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றது. இப்போ நாங்க வந்து வீடியோஸ் எல்லா இடத்துலயும் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ இவர் போனாரு, குல்பர்கா போனாரு, தமிழ்நாடு போனாரு. ஆனா இங்கிலீஷ்ல எப்படி மாத்துறது, ஒவ்வொருத்தையும் நம்ம கவனிச்சு நம்மளால பண்ண முடியல. ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் என்னெல்லாம் பண்ணலாங்கிறது அதை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா டெக்ஸ்டா வந்து இங்கிலீஷ் டெக்ஸ்டா மாத்திருக்கோம். அதோட இப்போ எங்க அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல வந்து இங்கிலீஷ்ல வரும். ஒருத்தர் கேள்வி கேட்கறது பதிலுக்கு. இந்த மாதிரி வந்து சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஸ்பெசிபிக் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறோம். எதுக்காகனா ப்ரிசர்விங் த இண்டிஜினியஸ் கவு பிரீட்ஸ் வேல்யூ. இப்போ அவங்க மடிஞ்சிக்கிட்டே வராங்க. இந்த இனம் வந்து ஸ்லோவா வந்து அந்த இந்த இதுல அந்த ஏதோ ஒரு படத்துல காட்டுற மாதிரி இந்த பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு, உங்களுக்கு யாருக்காவது தெரியுமாங்கிற மாதிரி நம்ம வந்து இந்த மாடு இருக்கு உங்கள யாருக்காவது தெரியுமாங்கிற நிலைமைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ ஊரா நாங்க போய் வந்து இந்த மாதிரி இயற்கை சார்ந்த விவசாயிகளை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஆரம்பிச்சு 9 வருஷம் ஆகுது. செப்டம்பர் 4, 2014 ஆரம்பிச்சோம். 2024 வந்து 10 வருஷம் ஆக போகுது. இப்போ பெங்களூர்ல பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. கர்நாடகால வந்து கோபால்ஸ்னா எல்லாருக்குமே தெரியும். சென்னையிலையும் வந்து தெரியணும்னா எதுக்கு தெரியணும்னா கோபால்ஸ்ங்கிறதுக்காக தெரியணும்னு இல்லை, நம்ம வேலையை வச்சு பண்ணணும். இப்போ நிறைய பேர் சொன்னாங்க, நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி வேலை பார்த்துருக்கேன். ஒரு ஒர்க் ஷூட் ஸ்பீக்கிங் வந்து தியரி ரொம்ப கம்மி, ப்ராக்டிக்கல் ரொம்ப ஜாஸ்திங்கிறதுல வந்து நாங்கள் வந்து உறுதியாக இருக்கோம். ஃபர்ஸ்ட் கோஷாலா கிளீனிங் பண்ணுவோம். இப்படியே ஆரம்பிச்சு விவசாயிகள் எல்லாம் மீட் பண்ண ஆரம்பிச்சு விவசாய வேலை பார்க்கறது, ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் போய் விவசாயம் பண்றது, இந்த மாதிரி குரூப்பா போய் பண்றதுன்னு சொல்லி போன வாரம் கூட ஒரு நிகழ்ச்சி வந்தது, 1 டே ஃபார்ம் சேலஞ்ச் அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் கிட்ட வந்திருந்தாங்க. இவர் அதுலதான் வந்தார். போன வாரம் பெங்களூர்ல இருந்து வந்திருக்காரு இவர் இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணுங்கிறதுக்காக. கர்நாடகால இருந்து நேற்று ராத்திரி 10:30 ட்ரெயின் பிடிச்சி காலையில 7:45 வந்து இங்க இறங்கி சென்ட்ரல்ல இறங்கி இப்போ பெங்களூர் டீம் ஒரு 100 பேர் இருக்காங்க. ஸ்ட்ராங்கான டீம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 300 பேர் இருக்காங்க. NSS ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஒருங்கிணைச்சு வாக்கத்தான் பண்ணோம். 1200 பேர் வந்தாங்க கப்பன் பார்க்ல. அவங்க எல்லாருக்கும் கோ ப்ராடக்ட்ஸ் பண்ணோம். இந்த மாதிரி பண்ணி லாஸ்ட் 10 வருஷமா ஈவெண்ட்ஸ் எவ்ரி குவார்டர் பண்ணோம். அதாவது வந்து எப்படின்னா வந்து சும்மா நான் டெய்லி வரேன்னு எல்லாரும் சொல்லிட்டு போவாங்க, வர முடியாது. வாரம் வரேன்பாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. ஆரம்பத்தில் வர முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு குவார்டர் நம்ம வர முடியுமா, எவ்ரி குவார்டர் 1 டே அப்படி வந்துட்டோம்னா திரும்ப மாசம் வர முடியுமா. ஃபர்ஸ்டே மாசம் வரணும் ஜம்ப் பண்ண இந்த மாதிரி சொல்லி நாங்கள் வந்து ஆரம்பிச்சு இங்கே வந்து 5 வருஷம் 6 வருஷம் ஆச்சு. நடுவில் கொரோனா வந்தது. பெங்களூர்ல எங்களால் வந்து வர்ச்சுவலா வந்து சஸ்டைன் பண்ண முடிஞ்சது. ஏன்னா வந்து அங்கதான் ஆரம்பிச்சதுங்கிறதுனால. சென்னையில எப்படியாவது, ஏன்னா இந்த ஊருக்கான சிறப்பு என்னன்னா பாவனேஜியும் இருக்காங்க, நம்ம சத்யநாராயணஜி வந்திருக்காங்க. இந்த ஊர்ல தான் அதிகமான பிரீட்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டை போல வந்து அதிகமான வந்து மாடு இனங்கள் உலகத்திலே எங்கேயுமே கிடையாது. ஏன் இந்த ஊருக்கு மட்டும் இவ்வளவு சிறப்புன்னா, இந்த ஊருடைய கோயில்கள், இந்த ஊருடைய மண்ணு, எவ்ரி 30 கிலோமீட்டர்ஸ் த கிளைமேட் சேஞ்சஸ் ஆஸ் பர் த எல்லா பிரீடுமே இருக்கு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதி காலத்தில் இருக்கிற பெரும்பாலான பிரீடுமே எண்ணிக்கையில் கம்மியாக இருக்கு. பட் ஆனால் எல்லா வகையும் இருக்கு. ஆனால் இப்போ குஜராத்லலாம் பார்த்தோம்னா சில பிரீட்லாம் காணாமலே போயிருக்கு, எல்லாமே போயிருக்கு. இப்போ குஜராத்தோடைய கிர் இங்க வந்தாலும் விதேசின்னு நம்புறவங்க நாங்க. அதாவது எப்படி ஜெர்சியை வந்து நம்ம விதேசிங்கிறோமோ, எங்களுடைய டைம் ஏன் வந்து இவ்வளோ லேட் ஆகுதுன்னா அவேர்னஸ் வந்து இப்போ நாங்கள் வந்து கிர் இருக்கிற இடம்லாம் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சோம்னா அதுக்காண்டி 1-2 கிர் இருந்தாங்கன்னா நாங்கள் எதிர்க்கிறது. நான் சொல்றது வந்து அவங்க வந்து அவங்கவுங்க ஊருடைய மாடை வந்து காப்பாற்றணும். இப்போ வேற மாதிரி சொல்லணும்னா, நான் வந்து கிருஷ்ணர் வளர்த்த மாடை நாங்கள் கொண்டு வரணுன்றது தப்பு, சரியா? இங்கே இந்த ஊரில் இந்த மண்ணில் எந்த மாடு வாழ்ந்ததோ அந்த மாடை தான் நம்ம பாதுகாக்கணும். அந்த மண், அந்த உயிர், அந்த கிளைமேட்டுக்கு ஏற்றபடி தான் வாழ முடியும். இல்லைன்னா வந்து வாழ முடியாதுங்கிறது அந்த நாலேஜை ஏற்படுத்துறது தான் எங்களுடைய வேலை. இப்போ இந்த திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துல கூட அவங்க இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் எல்லாம் பண்றாங்க. இந்த ஊர்ல என்ன மாடு தெரியாது, அதுதான் காட்டுறோம். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த பகுதி மாடு, நம்ம இப்போ இந்த இருக்கிற பகுதி செங்கல்பட்டு இல்லை காஞ்சிபுரம், இந்த பகுதி இந்த 2 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு பேர் தெரியுமா இருக்காது? காஞ்சி குட்டை மாடுன்னு சொல்லுவாங்க. அது காஞ்சி குட்டை. செங்கல்பட்டு வந்து கேட்டோம்னா செங்கல்பட்டு குட்டை அப்படிதான். குட்டை மாடு எங்க ஊர்ல வந்து தென்பாண்டி மாடு, தேனி குட்டை. இவர் தேனி ஊரு. இந்த இடத்துல குட்டை இருக்கும், குட்டை இருக்காது. இது வந்து லாட்டிடியூட் வந்து அதை பொறுத்து
கிளைமேட் இருக்கு இல்லையா, இது ஹீட்டான கிளைமேட்னா அதோடைய திமிழ் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். அப்ப மலை மேல ஏறுற மாடுன்னா அது வந்து மலை மேல ஏறி மேய்ச்சிட்டு போகுது. இது என்ன செய்தியை நம்ம கிட்ட சொல்லுதுன்னா, மேய்ச்சல் நிலங்களை அழிக்கக்கூடாது, நம்ம மேய்ச்சல் நிலங்களை மறுபடியும் ரெக்கவர் பண்ணணும். எப்படி மேய்ச்சல், ஒவ்வொரு ஊருக்கும் நம்ம முன்னோர்கள் மேய்ச்சல் நிலத்தை வச்சிருந்தாங்க. இப்ப மேய்ச்சல் நிலத்துல பிளாட் கட்டுறாங்க. இதை வந்து எப்படி ஸ்டாப் பண்ணணும்? நம்ம அந்த இடத்துல கோஷாலையை திரும்பவும் கொண்டு வந்தோம்னா, மேய்ச்சல் நிலத்துல அந்த ஊர் மாடை வச்சோம்னா மேய்ச்சல் நிலம் எல்லாமே தெரியும். இல்ல இல்ல இவங்களுக்கு புரியுறதா? புரியுது. மந்தன்றது வேற. மந்த வெளின்னு சொல்லுவாங்க. மந்த வெளி தான் மேய்ச்சல். இப்போ நம்ம ஊர்ல மந்தவெளி, ஒரு மந்தவெளி, அந்த மாதிரி ஒரு பகுதிக்கும் மந்தவெளி. எனக்கு தெரியாது இல்லைங்களா, இது வந்து சுப்பிரமணிய பாரதியார் என்ன சொல்றாரு, இல்ல தமிழ்ல சொல்லணும்னா கிரேசிங் ஃபீல்டு, ஆங்கிலத்துல சொல்லணும்னா பாரத நாட்டிலே பரவிய எம்மனோ 100 கணம் மறந்து 100 ஆண்டுகள் ஆயின. 40,000 கோடி நுண்ணிய உயிர்கள் வளர்ந்து நின்ற புண்ணிய நாட்டினிலே பொறியற்ற விலங்குகள் போல் இருப்பார், நெஞ்சு பொறுக்கவில்லையே பாரதியார் ஆங்கிலத்துல அன்னைக்கே சொல்லிட்டேன். இல்ல இல்ல நான் அதை மாத்தி வந்து நான் சொல்றேன். அதாவது இங்கிலீஷ் அவர்னு இங்கிலீஷ்ல அப்பதான் நீங்க today Tamil is becoming English, English is becoming Tamil. பாரதியார் என்ன சொல்றாருன்னா, இந்த பசுமாட்டு வளர்க்கறது, இந்த ஊர் மாடு மேய்ச்சல் பண்றது பாரதியாரோட இது. ஏன்னா பாரதியாரோட ஊர் கிட்டக்கையே ஊர்ல இருக்கிறவன்னா டெய்லி காலையில மாடை பிடிச்சிட்டு அப்படியே வந்து நித்திய கல்யாணி கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வருவார் அவர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜீவன் மாடெல்லாம் வந்து எல்லா உயிர்களையும் இறைவனை காணணுங்கிறது வந்து நம்மளோட சித்தாந்தம். ஸோ இதை வந்து